நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈவினிங் டைம்ல இட்லி, தோசை, ஏன் சாப்பாடு கூட நீங்க சாப்பிடுறதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவோட கடைசியில கண்டிப்பா பயம் வந்ததுனா தேவையில்ல அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நீங்க யாரா என்னோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண நினைச்சா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நீங்க இட்லியோ, தோசையோ இல்ல சாப்பாடே கூட நீங்க சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க மார்னிங் சாப்பிடுறீங்களா, இல்ல ஆஃப்டர்நூன் சாப்பிடுறீங்களா, ஈவினிங் சாப்பிடுறீங்களா அப்படின்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்றதான் முக்கியமே. அதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு எவ்வளவு கேலரிஸ் சாப்பிடுறீங்களோ அந்த கேலரி வேல்யூக்குள்ளேயே நீங்க சாப்பிடுற இட்லி, தோசை, சாப்பாடு இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் எல்லாம் ஆகும். வெயிட் லாஸ் ஆகாது அப்படின்றத எதுவுமே கிடையாது. இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேரு நைட்டு நல்லா சாப்பிட்டு படுத்தாதான் தூக்கமே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது உண்மைதான். கார்போஹைட்ரேட் நம்மளோட ஸ்லீப்புக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா இருக்கு. நீங்க கார்போஹைட்ரேட்டே சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, எப்படி தூக்கம் வரும்? ப்ராப்பரா உங்களுக்கு தூக்கம் கூட இருக்காது. சோ தாராளமா உங்களுக்கு தேவையான இட்லி, தோசை, சாப்பாடு எது வேணா நீங்க சாப்பிடலாம். நான் சொன்ன இந்த 3 விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பா உங்களாலையுமே வெயிட் லாஸ் பண்ண முடியும்.